எனக்கு நடந்தது இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது. நான் கடவுள்கிட்ட இப்போ அதான் வேண்டிகிட்டு இருக்கேன். என் பேர் கிருஷ்ணா. எனக்கு அப்பா இல்லை. நான் பிறந்ததுமே அப்பா இறந்துட்டாரு. எனக்கு அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா என்னை வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க. நான் காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். படத்துக்கு வேணாம், போர். வேற எங்காவது புது இடத்துக்கு போகலாம். சிட்டியை விட்டு அவுட்டரில் தூரமா யாருடைய தொல்லையும் இல்லாமல் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக ஜாலியாக இருக்கணும்டா. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக் வாங்கிட்டு வரேன், நீ ரெடியாக இருமா? ஓசில போன கிடைச்சா கடலை போட்டு காசு கறியாக்கிங்க. போடா டேய் 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 போடா விளக்கண்ண. ஒவ்வொரு மனுஷங்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும். எனக்குள்ளேயும் அந்த காதல் வந்துச்சு. அந்த பிரெட் கொடுங்க. ஹலோ எஃப்எம் 106.4 இதுதான் ரைட் நம்பர். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பல்லாங்குழி. நேர்களே, உங்களுக்காக அடுத்ததா பருத்தி வீரன் படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பிரியாவுடைய ஃப்ரெண்டு விமலாவை நான் முதலா இங்கதான் சந்திச்சேன். உட்கார்ந்து பேசலாம். இது என் பாய் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. அவளுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போனான். வாவ், கங்க்ராட்ஸ். அவர் என்ன பண்றாரு? பாம்பேல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு. இதான் என்னோட. நானும் பிரியாவும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு என்னப்பா, வந்துட்டா போச்சு. ஓகேவாப்பா? காதலிச்சா மட்டும் போதுமா? பணம் வேணுமே. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு பணம் வாங்கிறதுக்காக வேண்டி எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிற வீட்டுக்கு போனேன். மா 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 வரேன் கிருஷ்ணா. பணம் 1000 ரூபா தான் இருக்கு, போதுமா? என்னம்மா இது பத்தாது? புக்ஸ் வாங்கவே சரியா இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் எப்படிமா கட்டுறது? அடுத்த வாரமாவது இன்னொரு 1000 ரூபா கொடுமா. அம்மா கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கிட்டு பிரியா கூட நல்லா ஊர் சுற்றினேன். வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா, தருவாயா தருவாயா என்னுயிரை தருவாயா. வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா, தருவாயா தருவாயா என்னுயிரை தருவாயா. உடல் மட்டும் இங்கிருக்கு, உயிரென்றும் உன்னோடு
உறவொன்று சொல்லத்தான் வருவாயா என்னோடு? வாழ்வேனா வாழ்வேனா நீ இன்றி வாழ்வேனா? தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா? எந்தன் வண்ணங்களானால் வானவில் நானாவேன். நீ எந்தன் வார்த்தைகளானால் நான் கவியாவேன். நீ சிரித்தால் போதுமடி என் இதயம் துடி துடிக்கும். நீ அணைத்தால் போதுமடி என் ஆயுள் நீடிக்கும். தென்றலிலே கவிழ்ந்து வரும் தேவதையும் நீ, என்பானில் முழு நிலவாய் வந்தவளும் நீ. கடவுளை பார்த்தாலும் அதிசயமில்லை, உன்னை பார்த்தாலே அதிசயமே. வாழ்வேனா வாழ்வேனா நீ இன்றி வாழ்வேனா? தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா? வாழ்வேனா வாழ்வேனா நீ இன்றி வாழ்வேனா? தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா? பிரியா, இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம் ஆன்ட்டி. ஏண்டா கிருஷ்ணா, யார் இது? காலேஜ்ல என் கூட படிக்கிற பொண்ணுமா. கூட படிக்கிறவளா? சினிமாக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்குது. அவங்க அப்பா அம்மா ஒன்றும் கவனிக்கிறது இல்லையா? என்ன பொண்ணோ, போ போ. என்ன கிருஷ்ணா, முதல் தடவை நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுவும் வாசல்ல வச்சு இவ்வளோ இன்சல்ட் பண்றாங்க. ச்சே. மா என்னம்மா இது? பின்ன என்னடா வயசு புள்ள அடக்கொடக்கமா ட்ரெஸ் போடாம இப்படி அலங்கோலமா ட்ரெஸ் போட்டு வந்திருக்குது. சேச்சா, கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலப்பா. நான் போறேன் கிருஷ்ணா. பிரியா 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 விடுங்க. டேய், எங்கடா போற சாப்பிடாம? வா சாப்பிட்டு போலாம், உள்ள வா. போமா, நீயும் சாப்பாடும். எங்க அம்மா மேல பயங்கர கோபமும் வெறுப்பும் வந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போவே இல்லை. வேற வழியே இல்லையா பிரியா? நம்ம ஒன்று சேர இது ஒன்று தான் வழி. அன்னைக்கே பார்த்தீங்களா, அன்னைக்கே நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்கள் அம்மா என்ன எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க. அதனால் நான் சொல்கிறது கேளுங்க. கண்டிப்பாக அவங்க நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஊர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் முடிச்சுக்கலாம். நம்ம படிப்பே என்ன முடியலையா பிரியா? நான் நம்ம லைஃபையும் முடிச்சிடக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் படிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பாவை நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். அப்பா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்தது என் அம்மா தான். அம்மா சம்மதிச்சா பண்ணிக்கலாம், அவங்கள விட்டுட்டு எப்படி? நான் மட்டும் தியாகம் பண்ணலையா? எனக்கு மட்டும் யாரும் இல்லையா கிருஷ்ணா? மாமா மட்டும்தான். நான் மட்டும் ஃபேமிலியை விட்டுட்டு வரலையாப்பா? அப்புறம் என்ன? ப்ளீஸ். நம்ம தங்க வீடெல்லாம் பார்த்துட்டேன் கிருஷ்ணா. தெரிஞ்ச பக்கம் வேலைக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? எனக்கு மனசே சரியில்லை கிருஷ்ணா. பரவாயில்ல விடு, நாளைக்கு கோயிலுக்கு போயிடலாம். తజుండు తగజుండు తగదీం తగతది తజుండు తగజుండు తకిట తరగడ తరగడదా తగతది తజుండు తరగడ తరగడదా తరగడదా తరగడదం తా తా తాం తది తగజుండు తగదీం తగజుండు తగదీం తగజుండు తది తకిట తది తన జుండు జుండు తది తన జుండు జుండు తగతరగడదా நானும் பிரியாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்.
நம்ம லவ் பண்ணுற விஷயம் பிரியா வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அவங்க பிரியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கு முன்னால் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி நானும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிட்டோம். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகல. வேலை தேடிட்டு இருந்தேன், ஆனால் கிடைக்கல. பிரியா தான் வேலைக்கு போனான். பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாணமான 6 மாதத்தில் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எந்த வேலையும் கிடைக்கல. புடவையை பார்த்தது உடனே வேலை கொடுத்துட்றாங்கப்பா, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். சந்தோஷமாக போயிட்டுருக்கு என் வாழ்க்கை திசை திரும்பிச்சு. அதுக்கு காரணம் விமலா. எந்த வீடுமா? சாமானெல்லாம் எங்க இருக்கட்டும்? இங்கதான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லங்க. ஹாய். ஹாய். பிரியா ஃப்ரெண்டு விமலா எங்க இங்க வரா? இங்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. நான் புதுசா கீழே குடி வந்திருக்கேன். அட, கீழே பக்கத்து வீடா? அப்படியா? ஓ, தேங்க் காட். யாரும் தெரிஞ்சவங்களே இல்லைன்னு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க இருக்கீங்க. என்ன விடுங்க, என்ன தனியா வந்திருக்கீங்க? ஃபேமிலி எங்க? அது ஒரு சோக கதை தான், இன்னொரு நாள் நானே சொல்றேன். ஓகே. மளிகை கடை, ரேஷன் கடை எதுவுமே எனக்கு தெரியாது. ப்ளீஸ், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதை விட வேற என்ன வேலை எனக்கு? ஹலோ காயத்ரி, ஒரு நிமிஷம் ரெடி, ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம விமலாக்கு 8 சமா. அப்படியா? ஆமாடி. ஐயோ, விமலா பாவண்டி. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான்டி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கவங்க உனக்கு தெரிஞ்சவங்க தான். யாருன்னு சொல்லு பார்க்கலாம். யாரு? தெரியல, நீங்களே சொல்லுங்க. விமலா உன்னுடைய ஃப்ரெண்டு தானே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம விமலாக்கு 8 சமா. வாட்? அவளா? அவ எப்படி இங்க? தெரியல, காலைல பார்த்தேன், சரியாவே பேசல. அவ கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கிடங்க, அவ கூட ஒன்னும் பேச வேண்டாம். என்ன புரியுதா? ஏன் பிரியா, உன் ஃப்ரெண்டு தானே அவ? அதெல்லாம் அப்போ, இப்போ ஒன்றும் தேவையில்லை. புரியுதா? சரி, பேசல போதுமா? இதுக்கு ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகிற? இருந்தா சொல்லிருக்கேன், அந்த விமலா கூட பேசாதீங்க, பழகாதீங்கன்னு. ஒரு தடவை சொன்ன புரியாது உங்களுக்கு? இல்ல பிரியா, தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். கிழிச்சிங்க. அன்னைக்கு சொன்னல அவ கூட பேசக்கூடாதுன்னு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கத்துறேன். புரியல உங்களுக்கு? சரி விடு, என்ன அவ கூட பேசல போதுமா? சொன்னா பத்தாது, செஞ்சு காட்டுங்க. நானும் விமலாவும் ஆரம்பத்தில் சிரித்து பேசிட்டு தான் இருந்தோம். ஒரு நாள் அவளுக்கு காய்ச்சல்னு வீட்டுக்கு போகும்போது, யாரு? கதவு திறந்துதான் இருக்கு.
உள்ள வாங்க, கதை திறந்தா இருக்கு. படுப்படு. என்ன உடம்புக்கு முடியலையா? லேசா உள்காய்ச்சல், தலைவலி பாடா படுத்துது. ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா? சரிவா டாக்டர்கிட்ட போலாம். சே வேணாம், மாத்திரை போட்டிருக்கேன், அதுவே போதும். சரி இரு, சூடா கசாயம் வச்சு தரேன். நானும் விமலாவோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதே தொடர்கதையா நடந்துகிட்டே இருந்துச்சு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் பிரியா விமலாவை நானும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு அவள் போயிட்டான். அன்னைக்கு இரவு விமலா வீட்லேயே நான் தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டில் விமலா இல்லை, ஒரு லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. கிருஷ்ணா, இந்த லெட்டர் எழுதும்போது என் கை நடுங்குது. நான் ஒரு எய்ட்ஸ் நோயாளி. அதிர்ச்சியா இருக்குதா? என் கணவர் எனக்கு தந்த பரிசு இது. என்னை மன்னிச்சு விடுங்க கிருஷ்ணா. நான் எங்கேயோ போறேன், எனக்கு தெரியல. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. விமலாவுக்கு எய்ட்ஸ்னா எனக்கும் 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 எய்ட்ஸ் தான். நான் என்ன பண்ணுவேன்? பிரியா, உனக்கு துரோகம் செஞ்சதுக்கு எனக்கு தண்டனை. பிரியா, எனக்கு தண்டனை. அம்மா, உங்களை விட்டு வந்ததுக்கு எனக்கு ஆண்டவன் கொடுத்த அடியம்மா, அடி. என் பிரியாவும் என்னை விட்டு போயிட்டான். எங்க அம்மாவும் இப்ப இல்ல. எனக்கு எய்ட்ஸ் தெரிஞ்சா யாருமே வர மாட்டாங்களே. நான் அனாதை.
நான் அனாதை ஆயிட்டம்மா, அனாதை. நல்லா இருந்த வாழ்க்கைய, சந்தோஷமா இருந்த வாழ்க்கைய நானே எனக்கு கெடுத்துக்கிட்டேம்மா, நானே கெடுத்துக்கிட்டேன்.